அனைவருக்கும் வணக்கம். ப்ராபபிலிட்டி தியரியில் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டே வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ 21வது கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஏ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தட் கேன் அசியூம் த வேல்யூஸ் 1, 2, 3 up to infinity such that its probability mass function is given by p of x capital X equal to small r equal to q power r minus 1 into p, where r equal to 1, 2, 3 up to infinity, where p plus q equal to 1. Then x is said to follow geometric distribution. x follow geometric distribution. பாருங்க, xங்கிறது ஒரு discrete random variable. random variable ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று continuous random variable, இன்னொன்று discrete random variable. discrete random variable that can assume the values 1, 2, 3 up to infinity, okay, such that its probability mass function given by p of capital X equal to small r equal to q power r minus 1 into p, okay, where r is equal to 1, 2, 3 up to infinity and p plus q equal to 1. Then x follow the geometric distribution. இதை பார்த்த உடனே உங்களுக்கு geometric distribution ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, the mean of the geometric distribution is mean வந்து 1 by p. geometric distribution ஓட mean வந்து 1 by p. The variance of the geometric distribution. Variance of the geometric distribution is q by p square. ஒரு distribution function உடைய probability mass function, probability PDF, probability density function தெரியணும். கூடவே அதுக்கு மீன் வேரியன்ஸ் தெரியணும். எந்த distribution function கேட்டாலும் அதனுடைய distribution function ஃபார்முலா தெரியணும், மீன் தெரியணும், வேரியன்ஸ் தெரியணும். எத்தனை distribution functions, ஒரு 15 distribution functions கிட்ட இருக்குது. அத்தனைக்கும் வந்து அப்படியே மனப்பாடமாக ஒப்பிச்சுட்டு தேர்வு வைப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், த மீன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் வந்து என்பி, மீன் ஈக்குவல் டு என்பி. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட இப்போ ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு கியூ பவர் ஆர் மைனஸ் 1 இன்ட்டு பி. இப்போ ஒவ்வொன்றுக்கு இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இது தென் எக்ஸ் ஃபாலோஸ் ஜியாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன, P of capital X equal to பாருங்க, P of capital X equal to small x equal to NCX P power X Q power N minus X. X varies from 0, 1, 2 up to N. ஓகே, ஸோ அதில் வந்து இப்போ நான் சொன்னது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன, P of capital X equal to small x NCX P power X Q power N minus X. X takes the values 0, 1, 2 up to N. இது வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷனு, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதனுடைய மீன் வந்து என்பி. ஓகே, எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொன்னாலும் பேரை சொன்னோடனே நீங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா எழுதணும். அடுத்து பாருங்கள், வேரியன்ஸ் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்பிக்யூ. சிக்மா ஸ்கொயர் சொல்லுவாங்க இல்லையா, அதான் வேரியன்ஸ். சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்பிக்யூ. ரொம்ப முக்கியமானது பார்த்து கொடுத்துட்ருக்கேன். இஃப் எக்ஸ் இஸ் ஏ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தட் கேன் அசியூம் நான் நெகட்டிவ் வேல்யூஸ் 0, 1, 2 up to and so on such that its probability mass function is given by p of capital X equal to small r equal to k cr into capital N minus k c n minus r divided by n c n. R equal to 0, 1, 2 up to minimum of n comma k. X is said to follow hypergeometric distribution. Hypergeometric distribution உடைய distribution function இது. Hypergeometric distribution function உடைய probability mass function என்ன, probability mass function P of capital X equal to R. இங்கே ஒரு NCR, இங்கே ஒரு NCR, இங்கே ஒரு NCR. அந்த மூணு NCR ஃபார்முலா யூஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே KCR, இங்கே n minus k சி என் மைனஸ் ஆறு, இங்கேருந்து என்லேருந்து இதை ரெண்டுத்தையும் கழிக்கிறாங்க, அவ்வளோதான். டிவைடட் பை கேபிட்டல் என் சி ஸ்மால் என். ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர் வேல்யூஸ் வந்து 0 to என்ன கேவா, மினிமம் எதுவோ அதை எடுத்துக்கணும் அது வரைக்கும். ஆர் டேக்ஸ் த வேல்யூஸ் 0, 1, 2 up to minimum of n comma k. Then x is said to follow hypergeometric distribution. The mean of the hypergeometric distribution is nk divided by n. ஹைப்பர்ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய மீன் வந்து ஸ்மால் nk டிவைடட் பை கேபிட்டல் N.
சரிங்க சார். ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன? கே, ஆர், கேபிட்டல் என், அவ்வளோதான். என், ஸ்மால் என், கேபிட்டல் என், கே, ஆர். ஸோ மொத்தம் வந்து நமக்கு 4 இருக்குது வித் பேராமீட்டர்ஸ். ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ வந்து மீன் ஆஃப் த ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்கே டிவைடட் பை கேபிட்டல் என். அதே வேரியன்ஸ் ஆஃப் த ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்கே இன்ட்டு கேபிட்டல் என் மைனஸ் ஸ்மால் கே, கேபிட்டல் என் மைனஸ் ஸ்மால் என் டிவைடட் பை என் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் என் ஸ்கொயர் இன்ட்டு என் மைனஸ் 1. ரொம்ப முக்கியமானது கொடுத்துட்ருக்கேன், எதையுமே விடாதீங்க. என்கே இன்ட்டு ஸ்மால் என்கே இன்ட்டு கேபிட்டல் என் மைனஸ் கே, கேபிட்டல் என் மைனஸ் என். பாருங்கள், இந்த என்லேருந்து ஸ்மால் என், கேபிட்டல் என்லேருந்து ஸ்மால் எண்ணை கழிக்கிறாங்க, கேபிட்டல் என்லேருந்து ஸ்மால் கேவை கழிக்கிறாங்க. அது 2 வாட்டி எழுதிக்கிறாங்க, இன்ட்டு போட்டு, அவ்வளோதான். இதுலேருந்து என்லேருந்து இது ரெண்டையும் கழிச்சு இன்ட்டு போட்டு எழுதுறீங்க. டிவைடட் பை என் ஸ்கொயர் இன்ட்டு என் மைனஸ் 1. ஓகே. கீழெல்லாம் கேபிட்டல் என் தான் இருக்குது. ஸோ அது அப்படியே படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பேராமீட்டர்ஸ்லாம் ஒரு சிலது கொடுத்துட்டு மீன் என்ன வேரியன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஃபார்முலாவே தெரியலாம் எப்படி. ஸோ என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பேராமீட்டர்ஸ். நமக்கு வந்து பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே கேபிட்டல் என், கே, ஆர். இங்கே வந்து ஆர் வேல்யூஸ் வந்து என்கே வேல்யூஸ் தான் எடுக்குது. ஸோ மினிமம் ஆஃப் என்கே ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஸ்மால் என் ஸ்மால் கே NKR. ஓகே. ஸோ ஸ்மால் n கேபிட்டல் N KR இத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட மீன் வந்து ஸ்மால் NK டிவைடட் பை கேபிட்டல் N. இப்போது வேரியன்ஸ் வந்து ஸ்மால் NK இன்ட்டு கேபிட்டல் N மைனஸ் கே, கேபிட்டல் N மைனஸ் N டிவைடட் பை N ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் N ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் N மைனஸ் 1. ஓகே, நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எண்ணை போட்டு இதை கழிச்சிடுறீங்க. கேபிட்டல் எண்ணில் இப்போ கழிச்சு கேபிட்டல் எண்ணிலேருந்து இந்த எண்ணையும் இந்த கேவையும் கழித்து தனித்தனியாக எழுதிக்கிறீங்க, அவ்வளோதான். கீழே வந்து கேபிட்டல் N ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் N மைனஸ் 1. ஸோ இதெல்லாம் ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் மீன் வேரியன்ஸு மனப்பாடமாக போகணும். அப்படியே சார் எது வேணாலும் கேளுங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் சொல்லுவேன், மீன் வேரியன்ஸும் சொல்லுவேன், அப்படி சொல்லணும். Hypergeometric distribution tends to binomial distribution as n tends to infinity and k by n equal to p. Hypergeometric distribution நம்ம hypergeometric distribution binomial distribution நம்ம சொல்லுவோம் எப்பன்னா small k divided by capital N equal to p இருந்தா. Hypergeometric distribution binomial distribution ஆயிடும். Hypergeometric distribution binomial distribution ஆயிடும் எப்பன்னா small k divided by capital N equal to p ஆகும்போது. அடுத்து the uniform distribution is also known as rectangular distribution. uniform distribution நம்ம rectangular distribution சொல்லுவோம். rectangular distributionனாலும் uniform distributionனாலும் ஒன்று தான். uniform distribution is also known as rectangular distribution. Probability density function of continuous random variable x is f of x equal to lambda e power minus lambda x greater than or equal to 0 is known as exponential distribution. பாருங்கள், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தா பேரை சொல்லணும். பேரை சொன்னால் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோ இல்லை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோ அந்த ஃபார்முலா சொல்லணும். இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஃபாலோஸ் கண்டினியூ. இங்கே வந்து எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x equal to lambda e power minus lambda x greater than or equal to 0. So f of x equal to lambda e power minus lambda x நாலே நீங்கள் டக்குன்னு வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, lambda e power minus lambda x f of x. So x follows the continuous random variable. இப்போது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறாங்க. டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு வரும். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு சொல்லுவோம். அதை தெரிஞ்சுன்னு படிங்க, அது தெரியாமல் படிச்சிடாதீங்க. இப்போது இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஃபாலோஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, இங்கே ரேண்டம் வேரியபிள் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதுவே இங்கே சொன்ன பாருங்கள், பாருங்கள்
இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஆனால் எக்ஸ் வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இந்த எக்ஸே ஒரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஓகே, அப்போது ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ஃபாலோஸ் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தான். இப்போ நம்ம ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனை அந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு தான் பேசுவோம். அதே போல் ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு தான் பேச முடியும். ஓகே, அதுவே எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு பேசுகிறோம். ஓகே, எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்னாலே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, அடுத்தது த மீன் ஆஃப் த எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 1/λ. எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோடைய மீன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் எதுக்கெல்லாம் மீன் வேரியன்ஸ் இருக்குது அதுக்கு மட்டும் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மீன் வேரியன்ஸ் இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். த வேரியன்ஸ் ஆஃப் த எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 1/λ². the mean of the exponential distribution 1/λ, variance of the exponential distribution வந்து 1/λ². So f of x equal to lambda e per minus lambda x என்றது வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைப்பர்ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம ஹைப்பர்ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டென்ஸ் டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்போ சொல்லுவோம்னா k/n ஈக்குவல் டு pr இருந்தால். ஓகே, இதெல்லாம் வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஃபார்முலாவே படிக்காமல் நம்ம போயிடக்கூடாது. த ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னு கேட்கலாம், ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ரோ ஈக்குவல் டு 1 - 6 சிக்மா d² டிவைடட் பை n × n² - 1 1 - 6 சிக்மா d² டிவைடட் பை N × n² - 1. One minus 6 sigma d square divided by N into n square minus 1. Okay. Spearman rank correlation coefficient 1 minus 6 sigma d square divided by n into n square minus 1. அடுத்தது 2x2 contingency table chi-square is A, B, C, D இந்த ஆர்டரில் குறிச்சிக்கோங்க. இங்கே வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஃபார்முலா பாருங்கள். கேபிட்டல் N இன்ட்டு கேபிட்டல் N ஈக்குவல் டு A + B + C + D. இது எல்லாத்தையும் கூட்டி வர கூடுதல் தான் கேபிட்டல் N. இப்போது கேபிட்டல் N இன்ட்டு AD - BC ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட் இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். AD அடுத்து மைனஸ் BC ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க டிவைடட் பை ஃபஸ்ட்டு இந்த ரோ வைஸ் ஆட் பண்ணுங்கள். A + B C + D அந்த ரெண்டு டேர்ம் வந்து A + B C + D. பாருங்கள் A + B C + D இருக்கா பாருங்கள். A + C A + B ஃபஸ்ட்டு இருக்குது, C + D தேர்ட் இருக்குது. ஓகேங்களா, ரோ வைஸ் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து காலம் வைஸும் ஆட் பண்ணிடுங்க. A + C B + D அப்படி நாலுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரோ வைஸ் ஆட் பண்ணுறீங்க தனித்தனியாக 2 இன்ட்டு காலம் வைஸ் ஆட் பண்ணி அப்படியே நாலுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறீங்க டினாமினேட்டரில். நியூமரேட்டரில் இந்த டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம தான் மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லையா, AD ஃபஸ்ட்டு மெயின் டயகனல் AD - BC. நம்ம வந்து சிட்டனிக்கோவையை வந்து நம்ம சுருக்கிறதுக்காக செய்கிற ப்ராசஸ் தான். AD - BC போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. கேபிட்டல் Nன்றது A + B + C + D நாலுத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ தான் கேபிட்டல் N. டினாமினேட்டரில் ரோ வைஸ் ஆட் பண்ணி பெருக்கிங்க, இன்ட்டு போட்டு காலம் வைஸ் ஆட் பண்ணி அப்படி பெருக்கிங்க. அவ்வளோதான். ரோ காலம் ஆட் பண்ணி நம்ம ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணி டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரோ ஆட் பண்ணுங்கள், அடுத்து காலம் வைஸ் ஆட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ஃபார் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ் இஸ், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து வேரியன்ஸ் இஸ் லெஸ் தென் மீன் தான் பெருசாக இருக்கும் வேரியன்ஸை விட. எதில்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில். அதுவே ஃபார் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேரியன்ஸ் பெருசாக இருக்கும் மீனை விட. நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடும்.
ஓகே, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேரியன்ஸ் இஸ் லெஸ் தென் மீன், நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மீன். இந்த 2x2 கான்டிஜென்சி டேபிள் கால்குலேட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேபிள் கொடுத்துட்டு உஷாராக பாருங்க. ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. சிக்மா டி ஸ்கொயர் வேல்யூ n வேல்யூலாம் கொடுத்துட்டு கேட்பாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா தெரியும், 1 - 6 சிக்மா டி ஸ்கொயர் டிவைடட் பை n × n ஸ்கொயர் - 1. ஓகே, அடுத்தது if y and z are independent random variables, y has a psi square distribution with v degrees of freedom and z has a standard normal distribution, then the distribution t equal to z divided by gamma of y by v is given by f of t equal to gamma of v plus 1 by 2 gamma of pi v gamma of into gamma of v by 2 into 1 plus t square divided by v power v plus 1 by 2 for minus infinity less than t less than infinity, and it's called இது வந்து t distribution. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்த உடனே அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லணும், அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட பேர் சொன்னாலே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா சொல்லணும், எது கேட்டாலும் சொல்லணும். ஓகே, t equal to z divided by gamma of y by v. Okay, gamma of y by v is given by f of t equal to gamma of v plus 1 by 2 by gamma of pi v into gamma of v by 2 into numerator into 1 plus t square by v the whole power v plus 1 by 2, where t lies between -2 plus infinity. It is called a t distribution. Okay, அடுத்தது the t distribution is also known as student t distribution. T distribution is also known as student t distribution. T distribution is also known as student t distribution. The F distribution is also known as variance ratio distribution. F distribution நம்ம variance ratio distribution அப்படின்னு சொல்லலாம். T distribution என்னன்னு சொல்லுவோம், student t distribution கூட சொல்லுவோம் இல்லையா. அதுபோல் F distribution variance ratio distribution அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாருங்க, if u and v are independent random variables having psi square distribution with small v1 and small v2 degrees of freedom, then capital F equal to capital U by v1 divided by capital V by v2 is a random variable having dash distribution whose probability density function is given by g of f equal to gamma of v plus 1 by 2 divided by gamma of v1 by 2 into gamma of v2 by 2 into v1 small v1 divided by v2 the whole power small v1 by 2 into f power v1 by 2 minus 1. ஸோ இங்கே தான் -1, இந்த இடம் நியூ பவரில் இல்லை, இது தனி v1 by 2 minus 1 f power of 1 plus v1 by v2 f whole power minus 1 by 2 v1 plus v2. ஓகே, ஸோ இதை அப்படியே எழுதி வச்சுட்டு நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பேரை சொன்னாலும் அதனுடைய பிடிஎஃப்ஓ பிஎம்எஃப்ஓ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோ டக்குன்னு எழுதணும், அதோட மீன் வேரியன்ஸு அப்படியே டக்குன்னு தெரியணும். ஓகே, ஃபார் எஃப் கிரேட்டர் தென் 0 அண்ட் ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 0 எல்ஸ்வேர். இது வந்து நம்ம எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இஸ் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இஸ் ஏ ரேண்டம் வேரியபிள் ஹேவிங் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லைங்களா. எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் whose PD is this for f greater than 0 and g of f equal to 0 elsewhere. ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். F distribution is also known as variance ratio distribution. T distribution is also known as student T distribution.
ஓகே, 2 cross 2 contingency table, capital N into AD minus BC whole square divided by A plus B into C plus D into A plus C into B plus D. இந்த மாற்றி கூட இருக்கலாம், இது இடம் மாறி கூட இருக்கலாம், ஆனால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும். எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தானே. இந்த ரெண்டு டேர்ம் இடையில இங்கே இன்ட்டு இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் இடம் மாற்றி எழுதிக்கலாம் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கரெக்டாக பண்ணணும், ஒரு டேர்ம் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இந்த ஃபார்மில் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து கணக்கு வர வாய்ப்பு இருக்குது. 2 cross 2 கான்டிஜென்சி டேபிள் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த எண்ணுன்றது வேறு ஒன்றும் இல்லை, A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D. இந்த ABCD இங்கே உள்ள டேபிள் இருக்கிறத பார்த்து போட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே சிக்மா D ஸ்கொயரே கொடுத்துருவாங்க, N வேல்யூ கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு டைரெக்டாகவே கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய மீன் வந்து 1/λ, எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய வேரியன்ஸ் வந்து 1/λ². இதுதான் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய PDF, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பைனமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும் எப்போ K/N = P இருந்தால். K/N = P. ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட மீன் வந்து NK/N, மேலே ஸ்மால் n ஸ்மால் k கீழே கேபிட்டல் N. அதே வேரியன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் NK மேலே போட்டுட்டு இதில் முன்னாடி n போட்டு கழிச்சிங்க, ரெண்டுத்துக்கும் இன்ட்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். டிவைடட் பை கேபிட்டல் N² இன்ட்டு கேபிட்டல் N-1. ஓகே, ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இது. NCR 3 இடத்துல வரும், மேலே 2 இன்ட்டு ரெண்டுமே இன்ட்டில் இருக்குது, கீழே டினாமினேட்டரில் ஒரு NCR இருக்குது, NCR ஃபார்மில் இருக்குது. பட் இங்கே NCRன்னா என்ன, இங்கே ஃபஸ்ட்டுக்கு வந்து KCR, இங்கே N-K C N-R, இங்கே கேபிட்டல் NCN. ஸோ இதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இது. ஓகே, வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து NPQ வேரியன்ஸு. அதுவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு இது சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. சிக்மா வந்து √NPQ. வேரியன்ஸுன்னா சிக்மா ஸ்கொயர் தான் வேரியன்ஸு, சிக்மா ஸ்கொயர் தான் வேரியன்ஸு. ஓகே, இந்த சைக்காலஜிக்கு வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா அது 1000 வியூஸு 2000 வியூஸு 1 ஹவரில் கிடைக்குது. ஏன் ரீசன்னா எல்லா சப்ஜெக்ட்காரங்களும் அதை பார்க்குறாங்க. ப்ராபபிலிட்டி தியரி வீடியோ போட்டதுக்கு வித்தின் 7 hours 1000 வியூஸு 44 கமெண்ட்ஸு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர்ஸ். நிச்சயம் உங்களோட ஆதரவு இருந்தால் நல்ல வீடியோஸ் என்னால் தர முடியும். இங்கே பாருங்கள், ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட மீன் வந்து 1/P, 1/Q இல்லை 1/P மீன். அதுவே வேரியன்ஸ் வந்து Q/P², Q/P². சில நேரம் என்ன பண்ணிடுவாங்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க வேணும்னு, இந்த Q இருக்கிற இடத்துல 1 - P போட்டு டிவைடட் பை P² இப்படி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு போனீங்க, வேரியன்ஸு Q/P² தான் போனீங்க. ஆனால் அவங்க சின்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க, Qக்கு 1 - P போட்டுக்கலாம்ல, ஏதோ சொல்லியிருக்காங்களே. ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட கண்டிஷனில் P + Q = 1, இதை மறந்துடாதீங்க. இதில் Qன்னு 1 - P இல்லையா. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணலாம், Q/P² நீங்கள் வேரியன்ஸ் படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு Q/P² தானேன்னு. ஆனால் அங்கே 4 ஆப்ஷனில் இப்படி ஒரு ஆப்ஷனே இல்லாமல் Q பதில் 1 - P போட்டிருக்கோம். நீங்கள் அப்படியே கேர்லெஸ்ஸாக இருக்கிற பதட்டத்தில் இதை கண்டுக்காமல் விட்டு வந்துடாதீங்க. சில நேரங்களில் 1 - P/P² கொடுப்பாங்க வேரியன்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, சில நேரங்களில் மீன் கூட எப்படி கேட்கலாம், இங்கே 1/1 - Qன்னு கூட கேட்கலாமே. P = 1 - Q தானே. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் எதனா ஒன்று படிச்சுக்கிட்டு அந்த எழுதி பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கோங்க, P + Q = 1ன்ற கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, மீன் ஆஃப் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் 1/P சொல்லியிருக்கேன். வேரியன்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து Q/P² சொல்லியிருக்கேன். எப்படி வேணாலும் PQ மாற்றி டேர்ம்ஸை குழப்பி விடலாம், கன்ஃபியூஸ் பண்ணி விடலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட மீன் வந்து NP. ஓகே, சரி, எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் மீனும் வேரியன்ஸும் சேமு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்னும் வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷன், பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 41 1 மார்க் கொடுத்துருக்கோம்.
41 1 மார்க் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னும் நாளைக்கு மார்னிங் நாளைக்கு ஈவினிங்லாம் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ப்ராபபிலிட்டி தியரியில். சார் இதெல்லாம் வீடியோ போட்டிங்களா? ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸ்டாட் 1 2ன்ற பிளேலிஸ்ட்டில் பூரா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதே தான் இது பார்த்துட்டேன். சிலபஸ் எடுத்து வச்சு ஸ்டாட் 1 2ன்னு நான் 2 லிங்க் ஷேர் பண்ணுவேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 2 லிங்க்கில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நல்லா ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.